நீ ஒத்துக்கிட்டு நீங்க 2 பேரும் லவ் பண்ணி ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க. ஆனா அவங்க வந்து பண்றது எல்லாமே வந்து வெளியில இருக்கிறவங்களுக்கு பார்க்கும்போது தப்பா தெரியும். அவங்க பெர்செப்ஷன்ல இந்த கதை எப்படி இருக்கும் எனக்கு தோணுதுன்னா, நீங்க 2 பேரும் லவ் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்க நடுவுல வந்து அவ வந்துட்டாங்க, நீங்க எல்லாம் கூடவே இருக்காங்கன்றதுதான் எக்ஸாக்ட்லி நீ பார்த்த இந்த இத்து போன 4 வாழைத்தாருக்கு 1 கோடி ரூபா. போய் சாம்பார் சோறு போ. வார்த்தை வருது பிக் பாஸ், என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. I can't control my emotions here. I can't control any emotions here, Big Boss. It could be a friendship, it could be a romantic, whatever. I cannot control here, Big Boss. இந்த பொம்பளை எப்படியாச்சா லாப் பாயிண்ட்லாம் நிறைய பேசுவாங்க சகல. சரி நீங்க பேசிக்கிறீங்க, நான் பின்னால ஒளிஞ்சிருக்கேன். சகல இருப்பா, அதான் நான் கோவக்கார சகல கையை நீட்டிட்டு அசிங்கமாய் தமிழ்ல பாருங்க பேசினா மட்டும் கேக்குறாங்க. அதுதான் நாங்க தான் எல்லாம் பேசணும். அத்தனை வாட்டி பண்ணல என்ன பிரச்சனை இல்ல. யார் கேக்குறீங்க? பேச தகுதி கிடையாதா? சொல்லு என்னடா என்ன வாமா பிலிப்ஸ் பிலிப்ஸ் எனக்கு பேச பிடிக்கல. நீ அழுது இருக்கிற நேரத்துல வந்து துணி எல்லாம் எடுக்க துணி வைக்கணும்னு சொன்னா உனக்கு எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாரு. உனக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வேணும்ன்றது உன்னோட பேச்சுல தெரியக்கூடாது, நீ பிஹேவ் பண்றதுல தெரியணும். வெளியில போறது யாரும் கேட்காம சாண்ட்ரான்னு சொன்னாவ, இப்படி நீ உடைச்சிட்டே அந்த ஃப்ரெண்ட்ஷிப். சத்தியமா வெளியில போய் பிரச்சனை பார்த்து பாருல. ஒரு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்திருக்கு, யாருக்கு நன்றி கேட்டது உனக்கு இருக்கணும். இது எப்படி இருக்கு? பாஸ் கட்டவே ஒரு பக்கம் இருக்கு. இந்த பக்கமா மூடிட்டா அது எப்படி பண்ணனும் கேக்க நல்லா இருக்கு. ஆமா சிக்னல் பண்றாங்க சார். ஏய் அவன் செத்துட்டான்டா. ஒவ்வொரு பொண்ணும் ஒவ்வொரு ஆண்களும் என்ன மாதிரி ரிலேஷன் ஒத்து பேசணும். சிஸ்டர் தீக்ஷா சிஸ்டர் ஆதிரி சிஸ்டர் கனி சிஸ்டர் ஏனா நோ சிஸ்டர் ஏனா வந்து ஃப்ரெண்ட் அரோனா ஃப்ரெண்ட் ரம்யா ஃப்ரெண்ட் பாரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் யூலியா சிஸ்டர் சுமித்ரா சிஸ்டர் சபரி சிஸ்டர் பொண்ணு பண்ணா சிஸ்டர் ஃப்ரெண்ட் அவரை வந்து ஃபர்ஸ்ட் பண்ணி நம்ம கல்யாணம் பண்ணிட்டு என்னடா வாழ்க்கை புதுசா நம்ம வாழ்ந்து காட்டலாம் பெருசா ஏழையா பிறந்தது இந்த கொரோனா ராத்திரி முழுக்க பாட வச்சு கேப்பீங்களா எம்டி சார்? காலகாத்தாலே ஆரம்பிச்சுவேன். ஐயோ ஐயோ இந்த ஈயல மாதிரியும் அந்த காய்ச்சி காது ஊத்துற மாதிரி கோயின்னு கேட்கும்.